வெல்கம் டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 13. இன்னைக்கு நம்ம அடுத்தது அட்டைப்பூச்சி முடிஞ்சிச்சு. அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா முயல் பத்தி பார்க்க போறோம். முயல் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அட்டையின் மருத்துவ பயன்கள் ஒண்ணு கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல. அதை பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. அட்டைகள் இரத்த உறைவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்கவை. நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். அட்டைப்பூச்சி கடிக்கும் போது அது உமிழ்நீர்ல கிருடுனிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அது என்ன பண்ணாது, அந்த ரத்தத்தை உறைய விடாம பார்த்துக்குன்னு படிச்சிருக்கோமா. ரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகின்றன. அப்பனா நம்ம உடம்புல எங்கேயாவது ரத்தம் உறைஞ்சிட்டு இருக்கு, பிளாக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த கிருடின்ங்கிற காம்பவுண்ட மருந்தா எடுத்துக்கும் போது அந்த கிருடின் போய் என்ன செஞ்சிடும், அந்த உறைஞ்சிருக்க ரத்தத்தை கரைச்சு விட்டுரும். மேலும் அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருள் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்து பொருளாக பயன்படுகிறது. ஹை பிளட் பிரஷர் சொல்றோம் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. அடுத்தது, ரத்தத்தை வழிய விடுதல் என்பது நோயாளியின் உடலில் இருந்து நச்சு அசுத்த பொருட்களை வெளியேற்றும் ஒரு நுட்பமாகும். அடுத்தது பாருங்க, ஒரிக்டோலோகஸ் கியூனிகுலஸ். இது முயலோட விலங்கியல் பெயர். அதோட வகைப்பாட்டு நிலை கொடுத்திருக்காங்க பாருங்க. தொகுதி முதுகு நாணிகள், துணை தொகுதி முதுகெலும்பிகள், வகுப்பு பாலூட்டிகள், வரிசை லேகோமார்பா, பேரினம் ஒரிக்டோலோகஸ், சிற்றினம் கியூனிகுலஸ். அது ஏன் அந்த வரிசை லோகோமார்பானா, நம்மளோட உடல் அமைப்பு எப்படி இருக்கு, தலை ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அதான் லோகோமார்பான்னு சொல்லுவோம். அடுத்தது, முயலோட வாழிடமும் வாழ்முறையும். முயல் ஒரு சாந்தமான மற்றும் பயந்த சுபாவம் உள்ள ஒரு விலங்காகும். இது வலையில் வாழும். இதெல்லாம் உங்களுக்கு ஜெனரலா தெரியக்கூடிய இன்ஃபர்மேஷன். தாவி இடம்பெயரக்கூடிய விலங்குகள் உலகம் முழுவதும் பரவி காணப்படுகின்றன. இவை புல் மற்றும் முள்ளங்கி, கேரட் போன்ற காய்கறிகளையும் கீரைகளையும் உண்கின்றன. இவை கூட்டமாக வாழும் இயல்புடையவை. அதோட முயலோட புறத்தோற்றம் பாருங்க. ஃபர்ஸ்ட், அளவு மற்றும் வடிவம். நிறம். முயலானது நீண்ட சற்றே உருளை வடிவ கொண்ட உடலை கொண்டது. நீண்டிருக்கு, உருளை வடிவ உடல் இருக்கு. ஆண் மற்றும் பெண் முயல்கள் இரண்டும் ஒரே அளவு உடையவை. இவை சுமார் 45 சென்டிமீட்டர் நீளமும் 2.25 கிராம் எடையும் இருக்கு. முயலோட நிறங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வெள்ளை மற்றும் கருப்பு நிறங்கள் கொண்ட முயல்கள் காணப்படுகின்றன. உடலை வெதுவெதுப்பாக வைத்திருக்க உடல் ஃபுல்லா என்ன இருக்கு, ரோமங்களால் மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, முயலானது தலை, கழுத்து, உடல், வால் அப்படின்னு அதை 4ஆ பிரிக்கிறாங்க. தலை பாருங்க, தலை என்ன ஷேப்ல இருக்கு, முட்டை வடிவமானது, பிளவுபட்ட முகவாய் கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முயலோட அந்த வாய் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு புள்ளி வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல அதோட கீழ் அந்த மேல் உதடு சொல்றோம்ல, அது இப்படி மேல கிழிஞ்ச மாதிரி இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அப்படி 2 போர்ஷனா இருக்கும். நடுவுல கிழிஞ்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். தலையில் வாய், நாசுத்துளைகள், கண்கள், காதுகள் மற்றும் உணர் ரோமங்கள் உள்ளன. வாய் மேலுதடு மற்றும் கீழுதட்டால் சூழப்பட்ட கிடைமட்ட பிளவாக உள்ளது. வாய்க்கு சற்று மேலே சாய்வான துளைகளான 2 நாசுத்துளைகள் உள்ளன. இது மேலுதட்டின் இருபுறமும் உணர் ரோமங்கள், அந்த மீச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மூக்கு முடிகள், அத சொல்றாங்க. அடுத்தது, அசையக்கூடிய பெரிய 2 புறச்செவிய அல்லது செவி மடல்கள் தலையின் மேல் பகுதியில் காணப்படுகின்றன. கழுத்து. தலையை உடலுடன் கழுத்து இணைக்கிறது. இது தலையை திருப்புவதற்கு உதவுகிறது. அடுத்து, உடல். உடலின் முன்பகுதி மார்பு எனவும் பின்பகுதி வயிறு எனவும் பகுக்கப்பட்டுள்ளது. பெண் உயிரிகளில் மார்புக்கும் வயிற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 4 அல்லது 5 மார்பு காம்புகள் அல்லது பால் காம்புகள் காணப்படுகின்றன. உடலில் 5 விரல்களை கொண்ட 2 இணைக்கால்கள் காணப்படுகின்றன. 2 கால் இருக்கு, ஒரு கால்லையும் என்ன இருக்குன்னா 5 விரல்கள் இருக்கு. முன்னங்கால்கள் எப்படி இருக்கும்னா பின்னங்காலை விட சின்னதா இருக்கு. அனைத்து விரல்களிலும் வளைநகங்கள் காணப்படுகின்றன. வயிற்றின் இறுதியில் வாலின் அடியில் மலத்துளை உள்ளது. பெண் விலங்குகளின் வயிற்று பகுதியில் சிறு பிளவு போன்ற பெண்குறி உள்ளது. ஆண் விலங்குகளில் மலத்துளையின் அருகே வயிற்றுப்புறத்தில் ஆண்குறி அமைந்துள்ளது. ஆண்குறியின் இருபுறமும் ஓரினை விதைப்பைகள் உள்ளன. விதைப்பைகளில் விந்தகங்கள் உள்ளன. வால் பாருங்க. அடுத்தது, வால் குட்டையானது. இது மற்ற முயல்களுக்கு அபாய செயல்களை வழங்குகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், முயலை ஏதாவது மற்ற உயிரினங்கள் வேட்டையாட வருதுன்னா என்ன செஞ்சுக்கும், அந்த வாழை ஒரு மாதிரி அசைக்கும், காதை ஒரு மாதிரி அசைக்கும். அதை மற்ற முயல்கள் பார்க்கும் போது அது எதுக்காக அசைக்குதுங்கிற சிக்னல்ஸ் அதுங்களுக்கு தெரியும். அதை வச்சு அதுங்க எச்சரிக்கை பண்ணி அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடும். அடுத்தது, புறத்தோல். உடலின் வெளிப்புறம் புறத்தோலால் சூழப்பட்டுள்ளது. ரோமம்,
வளைநகங்கள், வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள், பால் சுரப்பிகள் இதெல்லாமே அதோடைய தோள்கள்ல இருக்கு. அடுத்தது பாருங்க, பால் சுரப்பி தோலின் மாறுபாடாகும். இது சுரக்கும் பால் முயல் குட்டிகளின் உணவாகிறது. வியர்வை மற்றும் எண்ணெய் சுரப்பிகள் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது.